Hello everyone, welcome to Parimaran official YouTube channel. So இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீகல் ஹையர் சர்டிபிகேட் வந்து எப்படி ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு அதோட ப்ரொசீஜர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட யூசர்ஸ் அண்ட் அதோட ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்க புது ரூல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே A to Z வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீகல் ஹையர் சர்டிபிகேட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்த பிறகு அவங்க கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் அவங்களோட வாரிசுதாரர்கள் எப்படி கிளைம் பண்ணலாம். இதே அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணலாம். இதே ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட் தான் லீகல் ஹையர் சர்டிபிகேட். இது வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இறந்த நபரோட வாரிசுதாரர்களுக்கு இவங்க தான் வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லலாம். பட் இதோட ரெக்யர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, இறந்த நபரோட டெத் சர்டிபிகேட் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்த் சர்டிபிகேட். ஸோ இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதோட இப்போ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த இறந்த நபருக்கு ஒரு மனைவி இருந்தா ஆன்லைன்ல அப்ளை பண்ணா ஈஸியா டக்குன்னு குயிக்கா கிடைச்சிருதுங்க. இதுவே நீங்க 2 ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஆஃப்லைன்ல போய் நேரா தாசில்தார்ட்ட வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குற மாதிரி இருக்கு. பிகாஸ் அது ஆன்லைன்ல அப்ளை பண்ணா அது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இறந்த நபரோட ஒரு மனைவி இருந்தாலோ இல்லைன்னா கணவர் இருந்தாங்களோ அவங்க வந்து லீகல் ஹெயர் வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து லீகல் ஹெயர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லதே அன்மேரிடா இருந்தாங்கன்னா அம்மா அப்பா வந்து லீகல் ஹெட்ஸ் வருவாங்க. இதுவே அவங்க தத்தெடுத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா தத்தெடுத்து வந்து லீகலான முறையில் தத்தெடுத்துருக்கணும். அதுக்கான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வருவாங்க. இன்கேஸ் வந்து இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ், இந்த தத்தெடுத்துல பக்கத்துல ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கன்சர்ன் அட்வொகேட் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அல்ல உங்க டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் பர்சனலி. ஸோ இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோ ஃபுல் வரைக்கும் பாருங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எந்த வெப்சைட்ல போகணும், எப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணணும், செல்ஃப் டிக்ளரேஷன்ல எப்படி சைன் பண்ணணும்ன்ற எல்லா டீட்டெயிலுமே எல்லா தகவல்களுமே ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ விதர் இன்னைக்கு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வெப்சைட் லிங்க் அப்படி இல்லைன்னா அந்த டேரெக்டாக TNEGN போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் ஐடி இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை தேடணும். ஸோ ரெவென்யூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 114 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்னு வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலே போட்டிருப்பாங்க என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ப்ரொசீட் சொல்லி போங்க. ரிஜிஸ்டர் கேன் சர்ச்னு சொல்லியிருக்கோம். உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டிங்கனாலே கேன் நம்பர் ஆல்ரெடி இருந்தால் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே கேன் நம்பர் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக கேன் நம்பர் கொடுத்து உள்ளே போயிட்டு, ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து மேண்டட்ரி. யார் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அது ஆல்ரெடி மேண்டட்ரியாக இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லாஸ்ட் அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது ரொம்ப மேண்டட்ரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இது என்னென்னா அப்ளிகேஷன் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்கும். அதுக்கு வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. மிச்சம் இதில் ரெண்டுக்கும் மோஸ்ட்லி நோ கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சும்மா நார்மலான டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ அது தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ்டு டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன். அது இறந்த நபரோட டீட்டெயில்ஸ். ஸோ இறந்த நபர் வந்து அவங்களோட பேர் என்ன, ஜெண்டர் என்ன, அந்த பேர் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே எதில் எந்த மாதிரி இருக்கணும்னா டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங்லேயே நீங்கள் அடிச்சிருக்கோங்க. அதர் சைடு வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் டைப் ஆகும். இன்கேஸ் தமிழில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் தமிழ் டைப்பிங்கிற வெப்சைட்டில் போய் தமிழில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ் பர்சன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பர்சன்ஸோட எங்கே லாஸ்ட்டாக ரெசிடெண்ட்டாக இருந்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவரோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அந்த கிராமம் நேமு, வில்லேஜ், பில்டிங் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணால் லீகல் ஹெயர்ஸ் ஆஃப் டிசீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதாவது அடாப்டட் கிட்ஸ் ஏதாவது சில்ட்ரன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இறந்த நபருக்கு எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட நேமு, அவங்க ஏஜு, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களோட லிவிங் ஸ்டேட்டஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இப்போது இறந்த நபர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க, அந்த பையன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். பிகாஸ் அவருமே அவரோட லீகல் ரைட்ஸ் தானே. ஸோ அவரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த லிவிங் ஸ்டேட்ஸில் இறந்தாங்கன்னா உயிரோடு இருந்தாங்கன்னா அலைவ், இல்லைன்னா டெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் சப்மிட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே மேண்டேட்ரின்னு போட்ட எல்லாமே நம்ம மேண்டேட்ரியாக கொடுக்கணும். ஸோ இதில் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று விஷயத்தை கொடுக்கலாம். இந்த செலக்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுன்றது இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும், மேரேஜ் அது 2வதுக்கும் ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். 3வது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா டிசி அந்த சில்ட்ரன்ஸ் அவங்க ஏதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டரில் நீங்கள் போய் உங்களோட சிக்னேச்சர்ஸை அதில் நீங்கள் அப்படியே சிக்னேச்சர் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர்ஸை நீங்கள் இமேஜாக ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு ஒயிட் பேப்பர் பேக்ரவுண்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பிடிஎஃப்பில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்முக்குள்ளே. ஸோ அவ்வளோதாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஒன்று சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ டாக்குமெண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் நம்பர் போடணும்னு சொல்ல 1 2 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு நோ இஷ்யூஸ். ஸோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ் ட்ராக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.